கமலாஸ் கிச்சன் டைரி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோவில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் வெரைட்டி மசாலா சாதம் எப்படி செய்வது என்று பார்க்க போறோம். மிக குறைந்த நேரத்தில் சமைக்கக்கூடிய அருமையான ரெசிபி இது. வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம மசாலா சாதம் செய்ய போறோம். 1/2 கிலோ இருக்கு. 1/2 மணிக்கூர் ஊறணும். நல்லா கழுவி ஊற போட்டுக்கும். குக்கரை வச்சுக்கும். தேங்காய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கும். பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் ஒரு 10, 2 பச்சை மிளகு, 2 தக்காளி பழம் போட்டுருவோம். எல்லாரும் இடம் போட்டுக்கும். இஞ்சி, வெள்ளைப்பொடி மிக்சியில் அரைச்சி போட்டுக்கும். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கும். தனி மிளகு பொடி போட்டுக்கும். மல்லி இலையும் புதினாயும் போட்டுக்கும். எல்லாம் நல்லா வதங்கிட்டு 1/2 மணிக்கு ஒரு அரிசியா ஊற வச்சிருக்கோம். ரேஷன் அரிசி போட்டுக்குவோம். இந்த கப்புக்கு 2 கப்பு தண்ணியை கொதிக்க வச்சிருக்கோம். ஊத்திக்குவோம். கல்லுப்பு போட்டுக்குவோம். எலுமிச்சை சாறு கொஞ்சம் போல ஊத்திக்குவோம். பிரியாணி இலை 1 போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்குவோம். நல்லா கொதிச்சுட்டு 4 விசில் அடிக்கட்டும். 4 விசில் அடிச்சோன்னா நம்ம திறந்து பார்ப்போம். நாலு விசில் அடிச்சுட்டு இறக்கிடுவோம். இறக்கிட்டு ஆவி போட்டு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன அழகா இருக்குன்னு ரேஷன் அரிசியில் பொங்கிருக்கும் பாருங்க. எங்க சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். மசாலா சாதத்துக்கு சிக்கன் வறுத்து குழம்பு வச்சிருக்கேன். இது வச்சு சாப்பிடுங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கான சமையல் டிப்ஸ். தோசைக்கு மாவு அரைக்கும் போது சிறிது ரவை சேர்த்து அரைத்தால் தோசை மொறுமொறுப்பாக இருக்கும். இட்லி மாவில் சிறிது தேங்காய் எண்ணெய் சேர்த்து கலக்கிய பின் சுட்டால் இட்லி மிருதுவாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல சுவையுடனும் டிப்ஸுடனும் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.